ஆன்மீக துளிகள். குபேரன் கதை. செல்வத்துக்கு அதிபதி குபேரன் என்பது தெரியும். ஆனால் அவர் ராவணனுக்கு சகோதரன் என்பது பலருக்கு தெரியாது. தனது லங்காபுரியை ராவணனிடம் இழந்துவிட்டு சாதாரண தபசியாக அலைந்து கொண்டிருந்த குபேரன் எப்படி அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியானார், அவரை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வங்களை வாரி வழங்குவார் என்பதும் பலருக்கு தெரியாது. அந்த குபேரனின் கதையையும் அவரை எங்கே எப்படி வழிபடலாம் போன்ற விவரங்களையும் தான் இந்த ஆன்மீக துளிகளில் பார்க்க போகிறோம். குபேரனின் இயற்பெயர் வைஸ்ரவணன். குபேரனுக்கும் ராவணனுக்கும் ஒரே தந்தை, வேறு தாய்கள். முதலில் பிரம்மா தோற்றுவித்த 10 பிரஜாபதிகளில் ஒருவர் புலஸ்திகர். இவருக்கு விஸ்வரஸ் என்ற மகன் பிறந்தார். விஸ்வரஸ் என்றும் விஸ்வரன் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். இவர் அஷ்டமா சித்திகள் நிறைந்த சக்தி வாய்ந்த ரிஷியாக திகழ்ந்தார். இவருக்கும் இன்னொரு ரிஷியின் மகளான லவிதா என்பவருக்கும் பிறந்தவர் வைஸ்ரவணன் ஆகிய குபேரன். விஸ்வரசுக்கும் கமாலி என்ற அசுரனின் மகளான கேகசிக்கும் பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை. குபேரன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து அளவற்ற செல்வத்தையும் புஷ்பக விமானத்தையும் பெற்றார். தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட லங்காபுரிக்கும் அரசனானார். ராவணனும் கடும் தவம் செய்து எண்ணற்ற வரங்களை பெற்றான். பின் முதல் வேலையாக தன் சகோதரன் குபேரனுடன் போருக்கு சென்று அவரை வென்று லங்காபுரியையும் புஷ்பக விமானத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். நாட்டை இழந்த குபேரன் செய்வதறியாமல் பல வருடங்கள் தவசியாக அலைந்து கொண்டிருந்தார். பிறகு தெளிவு பெற்று சிவபெருமானை நோக்கி பல வருடங்கள் தொடர்ந்து கடும் தவம் மேற்கொண்டார். ஒன்றல்ல இரண்டல்ல 800 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. முடிவில் சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு உங்கள் அருள் ஒன்றே போதும், வேறெதுவும் வேண்டாம் என்றாராம் குபேரன். அவரது சிவபக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அழகாபுரி என்ற அழகான நகரை உருவாக்கி அவரை அதற்கு அரசனாக்கினார். அவருக்கு சித்ரலேகா எனும் மங்கையையும் மணமுடித்து வைத்தார். அதோடு இல்லாமல் 8 திசைகளில் வடதிசைக்கு அதிபதியாக்கி புதனுக்குரிய அதிதேவதையாக குபேரர் விளங்குகிறார். புதனுக்குரிய பச்சை நிறம் குபேரருக்கு விருப்பமானது. புதனே கல்விக்குரிய கிரகம். அதனால் குபேரரை வணங்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். குபேரருக்குரிய திசை வடக்கு திசை. அதனால் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் வீட்டிலும் பண பெட்டிகையும் தங்க நகைகளையும் வடக்கு நோக்கி வைக்கலாம். குபேரரின் அருளால் தொழிலில் லாபமும் செல்வமும் பெருகும். வடகிழக்கு அல்லது ஈசான்ய பாகத்தில் தானியங்களை சேமித்து வைக்க வேண்டும். திருச்சியில் உள்ள செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆலயத்தின் பல இடங்களிலும் தூண்களிலும் 12 ராசிகளுக்கும் உரிய 12 குபேரர்கள் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் உரிய குபேரர்கள் தனித்தனியை கணத்தில் தமக்கே உரிய மீன் அமர்ந்து அற்புதமாக காட்சி தருகிறார்கள். இவர்களோடு மகா குபேரரையும் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த குபேரனுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சார்த்தி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் செல்வம் பெருகும், தொழிலில் விருத்தி ஏற்படும், வீடு மனை வாங்கி செழிப்புடன் வாழலாம் என்பது ஐதீகம். அவரவரின் நட்சத்திர நாளில் வந்து வழிபடுவது இன்னும் விசேஷம் என்கிறார்கள். குபேரனுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது இன்னும் சிறப்பு. குபேரனின் காயத்ரி மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஸ்ரவனாய தீமஹி தந்தோ குபேர பிரசோதயாத் என்பதாகும். குபேரன் வழிபட்ட ஒரு சிவன் கோவில் பவானியில் உள்ளது. அதுதான் புகழ்பெற்ற பவானி சங்கமேஸ்வரர் கோவில். குபேரன் வழிபட்ட இத்தலத்தில் தீபாவளி என்று வழிபட்டால் அளவற்ற செல்வமும் அருளும் பெறலாம் என்பது நம்பிக்கை. சம்பா அரிசியில் செய்த அவல் நிவேதனம் குபேரருக்கு பிடித்தமானது. வியாழக்கிழமைகளில் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் குபேர காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இறைவனை வணங்கினால் குபேரனின் அருளாக செல்வ செழிப்பை பெறலாம். ஆன்மீக துளிகள். குபேரன் கதை.